வங்கதேச கலவரம், கொல்கத்தா போராட்டம் போன்ற காரணங்களால் சங்கு வியாபாரிகள் யாரும் வராததால் தூத்துக்குடி திரேஸ்புரம் துறைமுகத்தில் 300க்கும் மேற்பட்ட சங்கு எடுக்கும் படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதுபற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். சங்கு எடுக்கும் தொழிலாளர்கள் வராத காரணத்தினால் எவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்கள் என்ன? முத்துக்கு பெயர் போனது தூத்துக்குடி. சமீப காலமாக முத்துகள் எடுக்காத காரணத்தால தூத்துக்குடியில ஆழ்கடலுக்கு சென்று மூழ்கி உயிரிழந்த சங்குகளை எடுக்கக்கூடிய பணிகளை தூத்துக்குடி மீனவர்கள் செய்து வருகிறார்கள். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்பகுதியிலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட நாட்டு படகுகள் மூலம் மீனவர்கள் சங்குகுழி தொழிலை செய்து வருகிறார்கள். சமீப காலமாக பங்களாதேஷ் மற்றும் பங்களாதேஷில் ஏற்பட்டுள்ள போர் மற்றும் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் போன்றவை காரணமாக அங்கிருந்து தூத்துக்குடிக்கு சங்கு எடுப்பதற்காக வரக்கூடிய வியாபாரிகள் தற்போது வருவது மிகவும் குறைந்திருக்கிறது. இதனால மீனவர்களுக்கு சங்கு தேக்கமடைந்து சங்கு வியாபாரமே இல்லாத சூழ்நிலை நிலவி வருகிறது. சுமார் 500 ரூபாய்க்கு செல்லக்கூடிய சங்கு தற்போது 200 ரூபாய்க்கும், 100 ரூபாய்க்கு விற்பனையான சங்கு 50 ரூபாய்க்கும் விற்பனை ஆவதால் மீனவர்களுக்கு சங்குகுழி மீனவர்களுக்கு வருமானம் கட்டுப்படியாகாத நிலையில மீனவர்கள் தற்போது ஒரு 3 நாட்களாக கடலுக்கு சங்குகுழிக்க செல்லாமல் இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில பங்களாதேஷ் மற்றும் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் இனி திரேஸ்புரத்திற்கு சங்கு வாங்குவதற்கு வந்தால் மட்டுமே தங்களுக்கு தொழில் வளர்ச்சி அடையும், தங்களுக்கு வருமானம் ஏற்படும் என்பதனால தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நிலையற்ற ஆட்சித்தன்மை போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் அவர்கள் இதுவரை எந்த வியாபாரிகளும் சங்கு வாங்குவதற்கு வரவில்லை. இனி வரும் காலங்களில் அவர்கள் இங்கு வரும் வரை கடலுக்கு சங்கு எடுக்க செல்ல மாட்டார்கள் என கூறப்படுகிறது. சுமார் 4000 மீனவர்கள் இதனால வருவாய் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. ஒரு நாளைக்கு 5 டன் வரை சங்குகள் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது சங்கு குளிக்க செல்லாமல் இருப்பது மீனவர்களிடையே வருவாய் இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமார், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.